கைஸ் நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 91 தான் வந்து பார்க்க போகிறோம் எபிசோடுக்குள்ளே. ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்வாட் வச்சுருக்க மாஸ்டர் தான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஆரம்பிப்பார். இந்த டீமண்ட் ஏஷியன் மவுண்டன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரியது. இதனுடைய விரிவு வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் வெஸ்ட் சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பரப்பளவு கொண்டது. இது பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் மாதிரி இந்த 5 கிங்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெஷர் வந்து இருந்தது. இதை வந்து எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அவங்களுடைய உயிரையே வந்து இழந்தாங்க. இந்த ஏஷியன் மவுண்டன் வந்து பார்த்தீங்கன்னா வெளி சைடு மட்டும் இல்லை, இன்சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேஞ்சரானது இருக்குது. இந்த ப்ளூ ஈகிளுக்கு தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லணும். இந்த டிஃபிகல்ட்டான ட்ராவலுக்கு வந்து இந்த வெரி டேஞ்சரஸ்டான ட்ராவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள் வந்து உங்களை சுமந்துக்கிட்டு போகலன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா காணாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியேப்பட்ட அந்த மவுண்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது சடனாக அவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து மின்ன ஆரம்பிக்கும். லீ தான் வந்து அது ஜயான் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துவான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் பேர்டு. அந்த பேர்டு வந்து எல்லாரும் வந்து அட்டாக்குக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு யூஃபிங் மாஸ்டர் வந்து சொல்லுவார். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜயான் பேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஸ்வாடு வச்சுக்கிற மாஸ்டர் தான் இந்த ஈவில் பீஸ்ட்டை வந்து நான் வந்து கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து ஆகது மூலயமா வந்து அந்த பேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டே வந்து போவார். உண்மையிலே வந்து இந்த லீ வாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தான மாஸ்டர் தான் இந்த டாங் வூ கிங்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து சொல்லுவான். உடனே நம்ம ப்ளூவில் அந்த ஈக்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு மூலயமா வந்து அட்டாக் பண்ணுவார். உடனே கையில் ஒரு ஜாட்டியை கோலை வந்து வர வச்சு அதை சுற்றி அங்கே இருக்க பேர்டு எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணுவார். பேர் அங்கே இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணி வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2 பேர்டு மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறத வந்து பார்த்துட்டு அந்த ஸ்வாட் வச்சுக்கிற மாஸ்டர் தான் வேகமாக போயிட்டு ஒரு பேர்டு மேலே காலை வச்சு எகிரி இன்னொரு பேர்டை வந்து அப்படி கொண்டுட்டு அந்த பேர்டையும் வந்து கொல்றப்போ உடனே யூஃபிங் மாஸ்டர் வந்து ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் வந்து அதிலே வந்து அந்த கழுகு மேலே இறங்க வைப்பார். சீக்கிரம் வேகமாக போங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து லீ தான் தான் மனசுக்குள்ளே இந்த ஸ்கை லெவல் பிளட்டு பீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அசால்ட்டாக வந்து டிஃபீட் பண்ணிட்டார். இவர் கூட கம்பேர் பண்ணுறப்ப என்னுடைய கல்ச்சுவேஷன்லாம் வந்து குழந்தைய விட ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப உடனே வந்து சரி நம்ம அடுத்ததாக வந்து கிரவுண்டில் இறங்க போகிறோம், எல்லோரும் வந்து ஜாகிரதையை பிடிச்சிக்கிங்க, ரொம்ப டேஞ்சரான பிளேஸுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பருந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தரையிறங்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல சில கூடாரங்கள் வந்து இருக்கும். அங்கே கமாண்டர் வந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நான் வந்து யாங் சான், நான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெல்லை ஒன்று எடுத்து அடிப்பார். அந்த பெல் அடித்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க கமாண்ட்ஸ் கேட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருவாங்க. இந்த ட்ரூப்லாம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து வாங் கேட்குறப்போ அந்த பிரின்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து அவுட்ரு சைடை சேர்ந்த வாரியர்ஸ் தான் வந்து இருப்பாங்க. இந்த 5 நேஷனில் இருக்க கிங்டத்தில் இருந்து எல்லா வாரியரும் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க, அவங்க தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிரின்சஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்டு வந்து கீழே இறங்கி நிற்கும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இறங்குவாங்க. இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர் இருக்க மாஸ்டர் தான் வந்து வணக்கம் வைப்பார் அந்த கமாண்டரு. உடனே வந்து ஸ்வாட் வச்சிருந்த மாஸ்டர் வந்து ஹே நீ ஏன் ரொம்ப பொலிட்டாக வந்து நடந்துக்கிற, நமக்குள்ளே வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சபார்டினேட்டருக்கு வந்து வணக்கம் தெரிவிக்கிறது வந்து எல்லாம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்க்க கமாண்டோ வந்து பேசுவார். பேசும்போது அங்கே இருக்க சில ஸ்டூடெண்ட் தான் வந்து பேசுவானுங்க, அவங்களாம் வந்து ஆப்பனண்ட்டு. இங்கே இப்போ வந்து இருக்கிற ஜீனியஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் கூ கிங்டத்துலேருந்து வந்திருக்கானுங்க. அவனுக்கு வந்து யாரெல்லாம் இந்த வருஷம் ஸ்பிரிச்சுவல் போலுக்கு போகிறானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்போ அதை கேட்ட இன்னொருத்தவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போன வருஷம் ஆச்சுன்னா பரவாயில்ல, எல்லாம் 20 வயசுக்கு மேலே இருந்தானுங்க, ஆனால் இப்போ வந்து எல்லோரும் 20 வயசுக்குள்ளே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ இன்னொருத்தவன் தான் வந்து நம்ம கூட சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கேட்பான். அதை கேட்டுட்டு வந்து அந்த ஹை கமாண்டர் என்ன பண்ணுவார்னா எல்லாரும் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துவார். இதோடு வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் யூ காய்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங்.